Voice of Tamil 24. தமிழ் சினிமாவில் பல பிரபலங்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்வதுடன் சில ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்துவிட்டு பின்பு மனக்கஷ்டம் காரணமாக பிரிந்து விடுவது அதிகமாகிக் கொண்டே வருகிறது. நடிகர் இமான், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், இயக்குனர் பாலா, சமந்தா, சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் என பல ஜோடிகள் பிரிந்துள்ளனர். தற்போது இந்த பட்டியலில் நடிகர் ஜெயம் ரவியின் பெயரும் வந்துள்ளது. நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டதுடன் இவர்களுக்கு 2 மகன்களும் இருக்கின்றனர். இந்த ஜோடிகள் தற்போது விவாகரத்து செய்வதாக பேச்சு அடிபட்டு வந்த நிலையில் சமீபத்தில் ஜெயம் ரவியின் மனைவி புகைப்படம் ஒன்றினை வெளியிட்டு பதிலடி கொடுத்திருந்தார். ஆனால் அந்த புகைப்படத்தையும் ஜெயம் ரவியுடன் இருக்கும் புகைப்படத்தையும் தனது இன்ஸ்டாகிராமிலிருந்து நீக்கியுள்ளது மேலும் சந்தேகத்தினை எழுப்பியுள்ளது. ஜெயம் ரவி கடைசியாக நடித்த 4 படங்களான சைரன், அடங்கமறு, பூமி, வீராப்பு போன்ற படங்களை தயாரித்தவர் அவரது மாமியார்தான். அதாவது ஆர்த்தியின் தாய்தான் அந்த படங்களை தயாரித்திருந்தார். இந்த படங்கள் அவ்வளவாக ஓடவில்லை என்றாலும் சைரன் படம் மட்டும் தயாரிப்பாளர் தரப்பிற்கு சற்று லாபத்தை கொடுத்தது. தற்போது காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் கமிட் ஆகியுள்ளார். இந்நிலையில் ஜெயம் ரவியை இயக்குனர் பாண்டிராஜ் அணுகி ஒரு படத்தினை இயக்குவதற்கு கதை கூறியுள்ளார். இந்த படத்தினை ஜெயம் ரவியின் மாமியார் தயாரிப்பதாக இருந்ததுடன் 1 கோடி ரூபாய் பாண்டிராஜ் முன்பணமாக பெற்றுள்ளாராம். ரூபாய் 52 கோடி பட்ஜெட்டில் மாமியார் சுஜாதா விஜயகுமார் தயாரிக்க இருந்ததுடன் மாமியார் என்றும் கூட பாராமல் தனது சம்பளம் 25 கோடி ரூபாய் என்று கேட்டுள்ளார். அதற்கு சமீபத்தில் எந்த படமும் நீங்கள் நடித்து ஓடவில்லை, அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு 25 கோடி சம்பளம் கொடுக்க முடியும் என்று சண்டை ஏற்பட்டுள்ளதாம். மேலும் ஜெயம் ரவியின் மாமியார் பாண்டிராஜிடம் பட்ஜெட்டை கொஞ்சம் குறைத்து கொள்ளுமாறும் கேட்டுள்ள நிலையில் ஆனால் பாண்டிராஜ் வேறு ஹீரோவை பார்த்துக் கொள்வதாக விஜய் சேதுபதியிடம் சென்றுவிட்டாராம். நல்ல இயக்குனர் ஒருவரின் படத்தினை இப்படி மாமியாரிடம் சம்பளம் அதிகமாக கேட்டு வாய்ப்பை தவறவிட்டதால் இவர்களின் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.